சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப் விஎஸ் இபிஎஸ் எது சேமிப்பு எது பென்ஷன் இரண்டும் தரும் பலன்கள் என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியாவில் சம்பளம் வாங்கும் ஒவ்வொரு ஊழியரின் எதிர்கால நிம்மதிக்கும் உத்தரவாதம் அளிக்கும் 2 முக்கிய திட்டங்கள் உள்ளன. அவைதான் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி, அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் இபிஎஃப், மற்றும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம், அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், அதாவது இபிஎஸ். இரண்டுமே ஓய்வூதிய திட்டங்கள் தானே, இதில் என்ன வேறுபாடு என்று பலருக்கும் குழப்பம் இருக்கும். உண்மையில் இந்த 2 திட்டங்களும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர விதிகள் சட்டம் 1952 கீழ் நிர்வகிக்கப்பட்டாலும் அவற்றின் நோக்கங்களும் செயல்பாடுகளும் முற்றிலும் வேறுபட்டவை. அதன்படி இந்த 2 பிரபலமான ஓய்வூதிய திட்டங்களுக்கு இடையேயான சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான வித்தியாசங்களை எளிமையாக புரிந்து கொள்வோம். அதன்படி இபிஎஃப், அதாவது இபிஎஃப் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியாகும் ஒரு மொத்த சேமிப்பு கிடங்கு என்று சொல்லப்படுகிறது. இபிஎஃப் என்பது ஓய்வு காலத்தில் உங்களுக்கு மொத்த தொகையாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சேமிப்பு கிடங்கு போன்றது. இதில் ஊழியர் மற்றும் நிறுவனம் என இருவருமே அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் தலா 12% கட்டாய பங்களிக்க வேண்டும். ஊழியர் செலுத்தும் முழு 12% தொகையும் இபிஎஃப் கணக்கில் செல்லும். ஆனால் நிறுவனம் செலுத்தும் 12% பங்களிப்பில் ஒரு சிறு பகுதி, அதாவது 3.67% மட்டுமே இபிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும். மீதமுள்ள 8.33% தொகை இபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்திற்கு சென்றுவிடும். இபிஎஃப் சேமிப்பிற்கு ஆண்டுதோறும் வட்டி, அதாவது தற்போதைய விகிதம் 2024 முதல் 2025க்கு 8.25% வழங்கப்படுகிறது. இந்த வட்டி விகிதம் அரசால் அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட்டு மாற்றி அமைக்கப்படும். மேலும் வரி சலுகைகளாக பழைய வரி விதிப்பு முறையின் கீழ் ஊழியரின் பங்களிப்பு ரூபாய் 1.5 லட்சம் வரை 80C பிரிவின் கீழ் வரி விலக்கு உண்டு. மேலும் வட்டி வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சம் வரை வரி இல்லாதது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இபிஎஃப் என்பது நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பான முறையில் சேமித்து ஓய்வுக்கு பிறகு ஒரு பெரிய தொகையை, அதாவது லம்சம் அமௌண்ட்டை பெற உதவும் திட்டமாகும். மேலும் இபிஎஸ், அதாவது இபிஎஸ் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் என்று சொல்லப்படுகிறது. மாதம் கை கொடுக்கும் ஓய்வூதியமாக சொல்லப்படுகிறது. இபிஎஸ் என்பது உங்கள் ஓய்வு காலத்திற்கு பிறகு மாதம் ஒரு நிலையான வருமானம், அதாவது அன்யூட்டி கிடைக்க வழிவகுக்கும் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டத்தில் ஊழியர் எந்த பங்களிப்பும் செய்ய தேவையில்லை. நிறுவனத்தின் பங்களிப்பு மட்டுமே செலுத்தப்படும். மேலும் நிறுவனத்தின் 12% பங்களிப்பில் இருந்து 8.33% தொகை நேரடியாக இபிஎஸ் திட்டத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது இதில் 15,000 அடிப்படை சம்பளம் உச்சவரம்பை பொறுத்தது. மேலும் இபிஎஃப் போல இபிஎஸ் கணக்கில் வட்டி எதுவும் சேர்க்கப்படுவதில்லை. ஒரு ஊழியர் குறைந்தது 10 ஆண்டுகள் பணி முடித்திருந்தால் 58 வயதுக்கு பிறகு இந்த மாத ஓய்வூதியத்தை பெற தகுதியுடையவர் ஆகிறார். ஒருவேளை ஓய்வூதியம் பெறும் ஊழியர் மரணமடைந்தால் கூட இந்த ஓய்வூதியம் அவருடைய நாமினிக்கு தொடர்ந்து வழங்கப்படும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இபிஎஸ் என்பது உங்களுக்கு, அதாவது உங்களது பணிக்கு ஈடாக ஓய்வுக்கு பிறகு நிரந்தர மாத வருமானத்தை, அதாவது பென்ஷன் பெற உதவும் ஒரு காப்பீட்டு திட்டம் ஆகும். இந்நிலையில் ஒரு ஊழியர் நிறுவனத்தில் சேரும்போது தானாகவே இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் ஆகிய இரு திட்டங்களின் உறுப்பினராகிறார். இதில் இபிஎஃப் ஒரு பெரிய முதலீடாக மாறி மொத்த பணத்தை தருகிறது. இபிஎஸ் அதற்குள் இருந்தே பிரிந்து வந்து மாதம் பென்ஷன் மூலம் ஒரு சமூக பாதுகாப்பை வழங்குகிறது. உங்கள் ஓய்வு காலத்தை நிம்மதியாகவும் நிதி ரீதியாகவும் வலுவாகவும் மாற்ற இந்த 2 திட்டங்களின் நன்மைகளையும் புரிந்து கொள்வது மிக அவசியம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள். நன்றி, வணக்கம்.